ஹலோ கைஸ். இப்போ வந்து டிஎன்ஏயு அந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கோட அந்த ரேங்க் ரேஞ்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போனா செகண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்குது. அது அப்போ உங்களுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த கேட்டுட்டு இருந்தீங்களா 150 கட் ஆஃப் சம்திங்லாம் அவங்களுக்குலாம் வந்து சான்ஸ் இருக்குது. இன்னும் 1500 மெம்பர் கிட்ட வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சான்ஸ் இருக்குது. அந்த 150 இருக்கவங்களுக்குலாம் நீங்களாம் வந்து இப்போ போய் உங்கள் மெயிலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. நான் பண்ணுறதில்ல கொஞ்ச நாளாக. நெக்ஸ்ட்டு என்னன்னா வந்து இந்த தேர்ட் கவுன்சிலிங் நடக்குமான்றது வந்து எனக்கு தெரியல. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரியில் வந்து காலேஜ் திறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் வந்து போயிடுச்சு. இதுலேயே மறுபடியும் நீங்கள் போய் காலேஜில் வந்து படிக்கிறதுக்கே டைம் பத்தாது. அதனால் வந்து பிப்ரவரியில் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து திறக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் கவுன்சிலிங் வந்து நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கன்ஃபார்ம் இல்லை. மேபி ஏதாச்சும் லக் இருந்துச்சுன்னா நடக்கலாம். தேர்ட் கவுன்சிலிங் பின்னாடி இருக்கவங்களுக்கும் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் தேர்ட் கவுன்சிலிங் நடக்கிறது. ஆனால் செகண்ட் கவுன்சிலிங் இப்போ நடக்க போகுது. நீங்கள் போய் உங்கள் மெயில் ஐடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.